வணக்கம். எக்ஸ்பிரஸ் நியூஸ் வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக் மற்றும் நான் மகேஷ். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று திசை மாறி வடகிழக்கு திசை நோக்கி நகரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என தகவல். தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் அறிவிப்பு. ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் சார்பில் 2வது நாளாக ஆர்ப்பாட்டம். சென்னையில் காங்கிரஸ் தமிழக தலைவர் திருநாவுக்கரசர், EVKS இளங்கோவன், குஷ்பு, நக்மா உள்ளிட்டோர் பங்கேற்பு. போராட்டத்தில் மத்திய அரசு மீது சரமாரி குற்றச்சாட்டு. நாட்டில் நிலவும் பிரச்சனைகளை தெரியாமல் வெளிநாடுகளில் சுற்றிக் கொண்டிருக்கிறார் மோடி. அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு குற்றச்சாட்டு. 2019ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று ராகுல் காந்தி பிரதமர் ஆவது உறுதி. ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் நடந்த போராட்டத்தில் குஷ்பு பேச்சு. பிரதமர் மோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இல்லை சர்வதிகாரியா? தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் கேள்வி. வெளிநாடுகளுக்கு சுற்றும் மோடி உள்நாட்டில் சுற்றியது இல்லை எனவும் குற்றச்சாட்டு. பாஜகவின் கடைசி ஆட்சி மோடியுடன் முடிந்துவிடும் என்று திருநாவுக்கரசர் ஆவேசம். அண்ணா நூலக பராமரிப்பு பணிகளை அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மனோன்மணியம் என்பவர் தொடர்ந்த வழக்கில் கூடுதல் அவகாசத்தை வழங்கியது நீதிமன்றம். 14ஆம் தேதிக்குள் பணிகளை முடிக்காவிட்டால் குழு அமைக்கப்படும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தல். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்ட வழக்கு. 2 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மருத்துவமனையில் இருந்தபடியே தேர்தல் வியூகத்தை வகுத்து வருகிறார் முதல்வர் ஜெயலலிதா. அதிமுக செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி அப்போலோவில் பேட்டி. முதலமைச்சரின் உத்தரவுப்படி 3 தொகுதிகளில் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டதாக தகவல். முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் வீடு திரும்புவார் என்றும் சரஸ்வதி பேட்டி. சென்னையில் பெண் வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கு. காதலனை கைது செய்து போலீசார் விசாரணை. கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த பெண் வழக்கறிஞர் நேற்று முன்தினம் வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். சென்னையில் வீட்டில் நிர்வாணமான நிலையில் பெண் உடல் மீட்கப்பட்ட சம்பவம். பெண்ணின் வீட்டில் குடியிருந்த 2வரை கைது செய்து போலீசார் விசாரணை. தகாத உறவுக்கு இடையூறாக இருந்ததால் கொலை செய்ததாக வாக்குமூலம். வீட்டில் இருந்த நகைகள் திருடப்பட்டுள்ளனவா என போலீசார் விசாரணை. சென்னையில் சொத்து தகராறு காரணமாக தந்தையை அடித்து கொன்ற மகன். சொத்து தொடர்பாக இருவருக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியது. தாய் கொடுத்த புகாரின் பேரில் மகனை கைது செய்த போலீசார். திமுக தலைவர் கருணாநிதி நலமுடன் உள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் கருணாநிதியை சந்தித்த பின்பு அழகிரி பேட்டி. கருணாநிதி உடல்நலம் குறித்து விசாரித்ததாக தகவல். அதிமுக, திமுக ஆகிய 2 கட்சிகளின் ஆட்சியிலும் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. GST உணவு பாதுகாப்பு மசோதாவிற்கு தமிழக அரசு ஆதரவு. தமிழகத்தின் நிலைப்பாடு கருதி எடுக்கப்பட்ட முடிவு என்றும் வைகோ பேட்டி. நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலில் 16 கட்சிகள் ஆதரவு அளித்துள்ளன. புதுச்சேரி முதலமைச்சரும் காங்கிரஸ் வேட்பாளருமான நாராயணசாமி பேட்டி. தனக்கு எதிரான அதிமுக கூட்டணியை பெரிதாக கருதவில்லை என்றும் கருத்து. நீட் தேர்வில் மாணவர்கள் தயாராகும் வகையில் கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. ஓமலூர் அருகே மனைவியை கணவருடன் சேர்த்து வைப்பதற்கு எதிர்ப்பு. சேர்த்து வைத்தவரை கூலிப்படை வைத்து தாக்கிய பெண்ணின் பெற்றோர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவரை மீண்டும் தாக்க மருத்துவமனை முன்பு குவிந்த உறவினர்கள். தாக்குதல் நடத்த முயன்றவர்களை அடித்து விரட்டிய போலீசார். சென்னை மயிலாப்பூர் அரசு பெண்கள் காப்பகத்தில் இருந்து இளம்பெண் தப்பியோட்டம். தப்பி சென்ற பெண்ணை தீவிரமாக தேடி வரும் போலீசார். வழக்கு ஒன்றில் கைதான பெண் நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த 2ஆம் தேதி மகளிர் காப்பகத்தில் ஒப்படைப்பு. கமிஷன் தொகையை உயர்த்தி வழங்க கோரிக்கை. பெட்ரோல் டீசல் கொள்முதல் செய்யாமல் 2வது நாளாக பெட்ரோல் நிலைய முகவர்கள் போராட்டம். அத்திப்பட்டு பகுதியில் டேங்கர் லாரிகள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைப்பு. கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் பெட்ரோல் பங்குகளின் நேரம் குறைக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. சென்னையில் மீனவர்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டம். மீன்பிடி தடை காலத்தை நீட்டிக்கும் உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரிக்கை. ஆமைகள் பாதுகாப்பிற்காக ஜனவரி முதல் ஏப்ரல் வரை மீன்பிடி தடை விதித்தது நீதிமன்றம். திருநெல்வேலி அருகே வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தை.
ஆட்டினை கடித்து கொன்றுவிட்டு தப்பியோடிய சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சம். சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை. மேட்டுப்பாளையம் அருகே பிறந்து 1 மாதமே ஆன யானைக்குட்டி உயிரிழப்பு. தோட்டத்தில் இறந்து கிடந்த குட்டி யானையின் உடல் மீட்பு. யானைகளிடையே ஏற்பட்ட சண்டையில் குட்டி யானை உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம். கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல். தமிழகத்திற்கு பரவாமல் தடுக்க 6 மாவட்டங்களில் 26 தடுப்பு முகாம்கள் அமைப்பு. கேரளாவில் இருந்து தமிழகம் வரும் சரக்கு வாகனங்கள் தீவிர கண்காணிப்பு. வாகனங்களில் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்ட பின்னரே தமிழகத்திற்கு அனுமதி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை சூரசம்ஹார நிகழ்ச்சி. பக்தர்களின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்வு. பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள் தீவிரம். விருதுநகர் அருகே குடிமகன்களின் கூடாரமாக மாறி வரும் அரசு உயர்நிலை பள்ளி. பள்ளி வளாகத்திற்குள் அமர்ந்து மது அருந்தும் சமூக விரோதிகள். பள்ளி வளாகம் முழுவதும் காலி பாட்டில்கள் கிடப்பதால் மாணவர்கள் அவதி. நடவடிக்கை எடுக்க இடையன்குளம் கிராம மக்கள் கோரிக்கை. சென்னை புழல் சிறையில் ஆயுள் தண்டனை கைதி தற்கொலை முயற்சி. குண்டூசி விழுங்கி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. ஆயுள் தண்டனை கைதி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. முழு நேர கதாநாயகனாக மாறி வரும் நடிகர் சந்தானம். பழைய பாடல்களின் வரிகளை தலைப்பாக வைப்பதில் சந்தானம் ஆர்வம். சேதுராமன் இயக்கத்தில் உருவாக்கும் படத்திற்கு ஓடி ஓடி உழைக்கணும் என பெயர் வைத்துள்ள சந்தானம். மணிகண்டன் இயக்கும் படத்திற்கு சக்கப்போடு போடு ராஜா என பெயர் வைப்பு. தமிழ் திரையுலகில் 2வது இன்னிங்ஸில் களமிறங்கியுள்ள அரவிந்த் சுவாமி. பட வாய்ப்புகள் குவிந்து வருவதாக தகவல். தமிழில் போகன், தெலுங்கில் தனி ஒருவன் ரீமேக் போன்ற படங்களில் நடித்து முடித்துவிட்ட அரவிந்த் சுவாமி சதுரங்க வேட்டை 2ஆம் பாகம் மற்றும் வணங்காமுடி போன்ற படங்களில் நடித்து வருகிறார் அரவிந்த் சுவாமி. விஜய் சேதுபதிக்காக அதிரடி முடிவு எடுத்த 6 இயக்குநர்கள். தியாகராஜா குமாரராஜா இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கும் படத்தில் வசனம் எழுதும் 5 இயக்குநர்கள். மிஷ்கின், நலன் குமாரசாமி உள்ளிட்ட 5 இயக்குநர்கள் சேர்ந்துள்ளதால் விஜய் சேதுபதி மகிழ்ச்சி. நடிகை தபுவின் திரையுலக பயணத்தில் வெற்றியோ தோல்வியோ எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தியதில்லை. பாலிவுட் நடிகை ஷபானா ஆஸ்மி கருத்து. உறுதியான துணிச்சலான பெண் வேடங்களுக்கு தபுவே முதல் தேர்வு என்றும் புகழார். இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டன் விராட் கோலியையும் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட்டையும் ஒப்பிடுவது சரியானது அல்ல. இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர் கெவின் பீட்டர்சன் கருத்து. கோலி சில நேரங்களில் ஆக்ரோஷமாக செயல்படுவதாகவும் பேட்டி. விராட் கோலி பல சாதனைகளை படைத்துள்ளதாகவும் பீட்டர்சன் புகழாரம். இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் இஷாந்த் சர்மாவுக்கு அடுத்த மாதம் திருமணம். பிரபல கூடைப்பந்து வீராங்கனை பிரதிமா சிங்கை கரம் பிடிக்கிறார் இஷாந்த் சர்மா. இவர்களின் நிச்சயதார்த்தம் கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 2907 ரூபாய்க்கு விற்பனை. சவரன் 80 ரூபாய் அதிகரித்து 23,256 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 46 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 43,855 ரூபாய்க்கு விற்பனை. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைந்தது. மேலும் பல புதிய செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.